அனைவருக்கும் வணக்கம். என்னோடய ஐடி வந்து மை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜோன். அந்த ஐடியில் தான் நான் கொஞ்ச நாள் ரீல்ஸ் போட்டுட்ருந்தேன். இடையில விஜி ஃபேஷன் கேலரின்னு ஒரு ஐடி ஓப்பன் பண்ண போகிறதா நான் ரீல்ஸ் போட்டிருந்தேன். பட் என்னால் ஓப்பன் பண்ண முடியல, கொஞ்சம் டிலே ஆச்சு. ஏன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம பிஸ்னஸ்க்குன்னு ஒரு தனி நம்பர் வேணும். அதை நான் கொஞ்சம் பேங்க்கில் லிங்க் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதனால் என்னால் போட முடியலை. நாளையிலேருந்து மை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜோனுங்கிற ஐடி வந்து விஜி ஃபேஷன் கேலரிங்கிற ஐடியா சேஞ்ச் ஆக போகுது. இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணவங்க எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் எல்லோரும் புட்டிக்னு ஆரம்பிக்கிங்க? அப்படி இல்லைங்க, என் பசங்களை வீட்டிலேருந்து நான் பார்க்கணும், சேஃபாக இருக்கணும். அது இல்லாமல் வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும். என்னோடய வருமானத்துக்காக நான் பிஸ்னஸ் ரன் பண்ணணும். ஸோ எது சேஃப்னு யோசித்தேன். எனக்கு பிடிச்ச இதே நம்ம செய்யலாம். எனக்கு சாரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் புது ட்ரெஸ் போனால் ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ நமக்கு பிடிச்ச தொழில் தைரியமாக பண்ணலாமே. புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, தோற்றா கூட பரவாயில்ல. நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி நம்ம தோற்றா அது ஒரு வெற்றி தானேங்க நமக்கு. யாரையுமே நான் எதிர்பார்த்து டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என் பசங்களுக்கு நான் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஒரு பெண்களுக்கும் நான் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தரமான துணிகளை நான் தருவேன். கண்டிப்பாக எல்லா ஆடைகளுமே உங்களுக்கு தரமானதாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அதில் எந்த ஒரு குறைகளும் இல்லாத மாதிரி நான் பார்த்து தருவேன். அதில் எதுவும் உங்களுக்கு குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். கண்டிப்பாக என்னோடய தவறுகளை நான் திருத்திக்கிடுவேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து என் ஐடியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நன்றி.